ஹரிஹி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். கணானாஹாம் துவா கணபதிஹும் அவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் தேஸ்தராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்டுண்பன்னோதிபிஷேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் நமஸ்காரம். எனது பெயர் அரவிந்த் ஐயங்கார். இப்போ நான் என்ன மெயினாக சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு திருக்கோவிலை பற்றின ஒரு வரலாறு சொல்ல வந்திருக்கேன். திருக்கோவிலினுடைய பேர் என்ன அப்படின்னா, அருள்மிகு சுயம்பு சிவசுப்பிரமணிய ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் பக்கத்தில் வில்லாரணி அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த ஸ்தலம் இருக்குது. இந்த க்ஷேத்திரம் வில்லாரணி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ஷேத்திரத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து சுயம்பா காட்சி தராரு. சுயம்பா சிவனும் சுப்பிரமணியரும் சேர்ந்தபடி காட்சி தராரு. அதுதான் ஒரு சிறப்பு அம்சம். இந்த கோவிலினுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, கார்த்திகை பெண்களும் மற்றும் 27 நட்சத்திரங்களும் அனுதினமும் வந்து வணங்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. முருகப்பெருமானுக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் ஏற்பட்டு அந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் இருந்தக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்திருக்கிறது. முருகப்பெருமானுக்கு முனிவர்களை நம்ம அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் பர்வதமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து முருகப்பெருமான் வந்து தபஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஒரு 6 முனிவர்கள் வந்து அந்த இடத்துல தபஸ் இருக்காங்க. மலையாக இருந்து தபஸ் இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அம்பு எழுதியிருக்காரு, வேல் எழுதி அந்த வேல் எழுதும் போது அந்த மலையவே வந்து கிழிச்சுட்டு போய் அந்த வேல் போயிருக்கு. அப்படி போயிருக்கு. அவங்க வந்து முனிவர்கள் தான் மலையாக இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி மலையாக இருந்தக்கூடியப்ப இந்த வேல் வந்து பாய்ஞ்சதுனால முனிவர்கள் சாப நிவர்த்தியை கொடுத்து அடைந்த ஸ்தலமாகவும், இந்த முனிவர்கள் எல்லாம் ஸ்தாப நிவர்த்தி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த தோஷ நிவர்த்திக்கோசரம் பார்வதி தேவி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முருகப்பெருமான்கிட்ட இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் வந்து முனிவர்களை வந்து தெரியாமல் வந்து இந்த மாதிரி வேல் கொண்டு பண்ணிட்டேன். அதனால் இங்கே வந்து சாப நிவர்த்திக்கோசரம் அந்த பர்வத மலைக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய நீர் ஓடை, பர்வத மலைக்கு பக்கத்தில் 2 ஆறுகள் ஓடும். அந்த 2 ஆறுகளுக்கும் பக்கத்தில் 16 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வந்த அப்படின்னா உன்னுடைய தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கோசரம் இவர் வந்து 16 சிவலிங்கங்களை கரை ஓரமாக பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த கரையோரமாக பிரதிஷ்டை பண்ண லிங்கத்திற்கு கரை கண்டநாதர், இன்னொன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சிவபெருமான் எழுந்திருக்கார். அது மாதிரி 16 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்து வந்திருக்கார். 48 நாள் விரதம் இருந்து பூஜை செய்து வந்திருக்காரு. முனிவர்களை இது பண்ணதுனால வந்த தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பிரம்மஹர்த்தி தோஷம் வந்ததுனால இந்த ஸ்தலத்தை வந்து இப்படி நிவர்த்தி பண்ணியிருக்காரு.
அந்த முனிவர்களுடைய ரத்தங்கள் தான் என்னவா இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகளாக இருக்குது. சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணியாக இருக்குது. இந்த ஸ்தல புராணத்தில் மேலும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சிவாச்சாரியார்கள் வந்து அந்த 16 லிங்கங்களையும் பூஜை பண்ணுறதுக்கு சிவாச்சாரியார்களை வந்து போட்டிருக்காங்க. சிவாச்சாரியார்களை வந்து தை சிவாச்சாரியார் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று திருத்தணி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் போகணும் அப்படின்னு சொல்லி 2 சிவாச்சாரியார்களும் பார்த்துருக்காங்க. அவங்களால போக முடியல. வருஷம் அந்த டைம் அன்றைக்கி போவாங்களாம். அதனால் போக முடியலையாமா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முருகப்பெருமானை என்னால் வர முடியலப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. உடனே முருகப்பெருமான் வந்து அவருடைய கனவுல வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ என்னைய தேடி வர வேணாம், நானே நேரில் வந்து உனக்கு காட்சி கொடுத்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல சொல்லியிருக்காரு. நீ நேராக ஒரு குன்று இருக்கும், இந்த குன்றுக்கு மேல் பகுதியிலையும் போக வேணாம், கீழ்ப்பகுதியிலையும் அடிவாரத்துலேயும் போக வேணாம், நடுப்பகுதியில் வந்து என்னைய பாரு. இந்த சந்திர புஷ்கரிணின்னு ஒரு ஆறு ஓடுது இல்லை பக்கத்தில், அந்த ஆற்றில் வந்து நீ வந்து பார்க்கும்பொழுது ஒரு நாகம் வந்து இருக்கும். அந்த நாகம் வந்து உன்னைய வழிநடத்தி கூட்டிகிட்டு வரும், நான் எங்கே இருக்கேன்னு காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் சிவாச்சாரியார் போய் பார்க்குறாரு. அந்த மாதிரி நாகம் வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் விடவும், அந்த இடம் வந்து ஒரு பொதாறு மண்டின இடமா இருக்குது. விட்ட உடனே அந்த நாகம் எங்கே போணுச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சாரியார் முருகப்பெருமானை எடுத்து நல்லபடியாக வழிபாடு பண்ணி பிரதிஷ்டை பண்ண ஸ்தலமாக சொல்லக்கூடிய இடமா இருக்குது. இதுதான் வந்து இந்த வரலாறு. இதில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னா, 27 நட்சத்திரக்காரர்களும் போய் சேவிக்கலாம். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான ஒரே ஸ்தலம் தமிழ்நாட்டிலேயும் இந்த உலகத்துலேயும் வேறு எங்கேயும் கிடையாது. 27 நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக போய் சேவிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த சுயம்பு சிவசுப்பிரமணியர் ஆலயம். இந்த ஆலயத்தில் போய் அனைவரும் எல்லாம் வழிபட்டு வரும்படி பிரார்த்தனை சொல்லிக்கிறேன். இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரியன் ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கிறவங்க இந்த ஸ்தலத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். சூரியன் செவ்வாய் சாரத்தில் இருந்தாலும், செவ்வாய் சூரியன் சாரத்தில் இருந்தாலும் போய் தாராளமாக வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் வந்து சூரியனை பார்த்தாலும், சூரியன் வந்து செவ்வாயை பார்த்தாலும் இந்த ஸ்தலத்திலையும் போய் வணங்கலாம். இது அப்போ ஏற்பட்ட விசேஷமான ஸ்தலம். பிரம்மார்த்தி தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. அதனால் அனைத்து பொதுமக்களும் தாராளமாக போய் சேவிக்கலாம். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பரிகார நிவர்த்தி ஸ்தலம் சுயம்பு சிவசுப்பிரமணிய ஆலயம். இந்த ஆலயத்தில் போய் அனைவரும் சேவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.